ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாவக்காய் வச்சு ஒரு புலாவ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த குட்டி பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் போட்டிருக்கிறேன். வதக்குனதுக்கப்புறம் இந்த பாவக்காயை கட் பண்ணி வச்சதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு துருவினது, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கீரி போட்டு. அப்புறம் மல்லித்தூள் சேர்த்தாச்சு 1½ ஸ்பூனு. இதிலே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா சுருளை இந்த மாதிரி வதக்கிடணும். இப்போது அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கிறோம். இதுக்கு கம்மியான அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1½ டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம அரிசி போட்டுறணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பாவக்காய் புலாவ். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய புலாவ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், பாருங்கள். ஓகே, பாய்.